ஹலோ கைஸ், அதிரப்பள்ளி ஒரு வேலையை ரீச் ஆகிட்டோம். மேலேருந்து கீழே இறங்கிறதுக்குள்ள காது அடிச்சிருச்சு. ஏற்கனவே ஃபால்ஸில் ஓட்டிகிட்டு வந்தோம், காது ஃபுல்லாக கொய்யின்னுச்சு. அதிரப்பள்ளி ரீச் ஆகிட்டோம். சும்மா வெறித்தனவங்க. அப்படியே எல்லாத்துலேயுமே தண்ணி எப்படி வருதுன்னு மட்டும் பேக்ரவுண்டு மட்டும் பாருங்கள். எங்கே இந்த கல்யாணி அந்த கல்யாணியே போயிருந்தீங்க? எங்கே அந்த கல்யாணம் போயிருந்தோம் நம்ம. கிளம்புதான் பாருங்க. சும்மா அதிரப்பள்ளி வாங்க பக்கமெல்லாம். மூங்கில் காடு கலாக்காது ஏனாவுதா. வியூ சும்மா 1 2 சும்மா பதறதுங்க, செதறதுங்க. இப்படி அதிரப்புலேயே பதறதுங்க. சரி புலவர, நீ கனெக்ட் பண்ணிக்கா, நான் வீடியோ எடுக்க போகிறேன். அப்படியே சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு சும்மா எகுருது பாருங்கள். அப்படியே சும்மா அடிக்கிற சன்செட்டுக்கும் அப்படியே அங்கே விழுற தண்ணி இங்கே வந்து செதறதுங்க. இந்த மலைத்துளி சின்ன சின்னதாக அப்படியே பனி பொழியிற மாதிரியே இருக்குதுண்ணா, அந்த மாதிரி இருக்குது கிளைமேட்டு. சும்மா பதறது செதறது சும்மா அந்த மாதிரி இருக்குது. அப்படின்னு உங்களுக்கு முடிஞ்சால் பக்கம் போயிட்டு காமிக்கிறேன். போன முறை நாங்கள் எங்கே போய் எடுத்தோம்னா, போன முறை அது அந்த கல்லான்னு போய் எடுத்தோம். அந்த கல்லான்னு போய் எடுத்தோம். மேலே நின்று எடுத்தோம், கீழே நின்று எடுத்தோம், எடுன்னு எடுத்துகிட்டு வந்தோம். அது இல்லாமல் ஃபுல் டயர்டு. இந்த முறை பார்த்தீங்களா சும்மா வெறித்தனமாக ஊற்றுது. அதில் 2 ஃபால்ஸு, இதில் ஒரு 2 ஃபால்ஸு. இந்த ராவணன் படத்தில் ஒரு பாட்டு வருமே, காட்டு சிரிக்கி அந்த பாட்டுங்க. இங்கே தான் ஷூட்டிங் பண்ணுது. வெறித்தனமான ஸ்பாட். எங்கே பாய்ஸ் அங்கே போயிருக்கானுங்க தெரில. அப்படியே அங்கே செதறது இது வரையும் உங்களுக்கு கேமராலேயும் உங்களுக்கு. இந்த சைடு ஃபுல்லாக கயிறு கட்டி வச்சுருக்காங்க. அந்த கயிறை தாண்டி அந்த பக்கம் போகக்கூடாது. போனால் ஏதாவது சொல்லுவாங்களா இல்லை திட்டுவாங்க. வலி ரெடி விழுந்துடும். நான் கேமரா ஃபுல்லாக நனைஞ்சிருச்சுடா. ஹீரோங்க இவர் தாங்க ஹீரோ. ஜோக்கர் அடுத்த ஒரு ஹீரோவை பிளான் பண்ணுறாரு. அந்த பதிவை நான் விட்டு தர மாட்டேன். போய் பிடிங்க போய். ஓகே மக்களே, இதுக்கு அப்புறம் பிடிச்சினா கேமரா நனைஞ்சிரும். நானே ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். கேமராவில் தண்ணி வந்துடும். ஓகே பாய் கைஸ். ஹலோ கைஸ், நம்ம கூட வரணுங்க. ஏன்னாத்துக்கு இவ்வளோ அர்ஜென்ட் பண்ணுறானுங்கன்னு தெரியல. ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறானுங்க. அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியல, ஃபோட்டோ எடுக்க முடியல. ஆனால் அந்த அளவுக்கு அப்படியே சும்மா தெறிக்குது. அப்படியே நீர்த்துளி அந்த இடத்துல அந்த அளவுக்கு தெளிக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு 2-3 வீடியோ எடுத்துகிட்டு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. மேல் வியூவுக்கு வந்துட்டோம். மேல் வியூவில் வந்து பார்த்தா பயங்கரமாக இருக்குங்க. குளிக்கிறதுக்குலாம் அலோடு வந்து அந்த கயிறு கட்டினுக்கிற அளவுக்கு தான் அலோடு. ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை. இந்த பாறையிலேருந்து இந்த கயிறு கட்டினுக்கிற அளவுக்கு தான் அலோடு.
இந்த ஒரு வியூ மேலேருந்து, அதாவது மழை பெஞ்சிச்சுன்னா இந்த ஒரு வியூ நல்லா இருக்குங்க. ஓகேங்களா? அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வியூ பாயிண்ட்டு. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை சரியான கூட்டமாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம், சரி பயங்கரமாக இருக்கும். காய்ஸ், இங்கே சரியான கொடுமை நடந்துருச்சு. சின்ன பொண்ணு கையில் இந்த ஐஸை பிடின்னு போய் பாருங்க. அவன் பண்ணுறதே சரியில்லை. இவர் பங்குக்கு போகிறாரு. அந்த ஐஸ் கிட்டே இவர், டேய் மச்சான் எனக்கு கொஞ்சம் குர்றா, டே மொக்கலை வெளியே உனக்கு கொஞ்சம் குர்றானுது, டேய் மச்சான் நான் பிடிங்க ஒன்று அது டேஸ்ட்டாக நானே தின்னுக்கிறேன். பாவம் அந்த சின்ன பொண்ணு. ஆனால் அது எல்லாமே க்யூட்டாக போகுதுங்க. பரவாயில்லைங்க, அந்த பொண்ணு எல்லாமே க்யூட்டாக போகுது. அதே மற்றவங்களாம் தான் வச்சுக்கோங்க, எனக்கு ஐஸ் வேணும். அது ஐஸ்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து நடக்கணும். பள்ளமாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். வரும்போது ஈஸியாக நடந்து வந்துடலாம். போகும்போது மேட்டில் போகிற மாதிரி இருக்கும், பொறுமையாக ஏறணும். பாருங்க மச்சான் ஏற அப்படி பொறுமையாக ஏற அப்படி போ